இளவரசர் ஆதித்த கரிகாலரும், வந்தியத்தேவனும், நந்தினியையும், மணிமேகலையையும் அந்த புலிகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நீராழி மண்டபத்துக்கு வர்றாங்க. வந்து புலிய விரட்டின பிறகு, அவங்க 2 பேரையும் தங்களோட உணவு அருந்திட்டு தான் போகணும்னு நந்தினி சொல்றா. அந்த உபசரிப்பை ஏத்துக்கிட்டு, ஆதித்த கரிகாலரும், வந்தியத்தேவனும் அங்க இருக்காங்க. விரட்டப்பட்ட சிறுத்தை எங்க போச்சுன்னு பார்க்கறதுக்காக வந்தியத்தேவன் கொஞ்ச நேரம் தள்ளி போனப்போ, வந்தியத்தேவன பத்தி தவறான செய்திகள நந்தினி ஆதித்த கரிகாலன் கிட்ட சொல்லி, அவனுடைய மனச மாத்துறா. அப்புறம் மணிமேகலை பாடுறா. அத எல்லாரும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க புயல் அடிக்க தொடங்குது. வேற வழி இல்லாம புயலோட வேகம் தணிஞ்ச பிறகு எல்லாரும் புறப்படலான்னு முடிவு பண்றாங்க. அப்போ சம்புவரையர் அனுப்பி வச்ச 2 பெரிய படகுகள் வருது. அதுல ஏறி அவங்க புறப்படுறாங்க. இதுதான் 4வது பாகத்தோட இறுதியில நடந்தது. அதத்தான் நீங்க கேட்டீங்க. இப்போ 5வது இறுதி பாகத்த கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். பொன்னியின் செல்வன் பாகம் 5 தியாகச் சிகரம். அத்தியாயம் 1 3 குறள்கள். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பொன்னியின் செல்வர் பொறுமையுடன் காத்துக் கொண்டிருந்தார். தஞ்சைக்கு சென்று தந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருடைய உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்தது. இலங்கையின் அரசை தான் கவர எண்ணியதாக தன் மீது சாட்டப்பட்ட குற்றம் ஆதாரமற்றது என்று நிரூபிக்க அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். ஆனாலும் ஆர்வத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு தமக்கையாரிடமிருந்து செய்தி வந்த பின்னர்தான் தஞ்சைக்கு புறப்பட வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். பொழுது போகாத சமயங்களில் புத்த விகாரத்தில் இருந்த புத்த பெருமானின் சித்திரங்களை கண்டு களித்தார். இளவரசருக்கு புத்த பகவானுடைய வரலாற்றை பற்றி ஆச்சாரிய பிக்ஷு எடுத்து விளக்கினார். அருள்மொழிவர்மர் புத்த தர்மத்தை தழுவினால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்ற ஆசை பிக்ஷுவின் இதய அந்தரங்கத்தில் இருக்கத்தான் செய்தது. ஆகையால் மிக்க ஆர்வத்துடனே சித்தார்த்தருடைய சரித்திரத்தை சொல்லி வந்தார். கடைசியில் சித்தார்த்தர் போதி விருட்சத்தின் அடியில் அமர்ந்து தவம் செய்து ஞான ஒளி பெறும் சித்திரத்துக்கு வந்தார். அந்த சித்திரத்தை குறித்து அவர் சொன்ன பிறகு பொன்னியின் செல்வர், குருதேவா, தங்கள் கருத்துக்கு மாறாக நான் ஏதேனும் சொன்னால் தங்களுக்கு கோபம் வருமா என்று கேட்டார். இளவரசே, நான் ஐம்புலன்களை வென்று மனதை அடக்க பயின்றவன். தங்கள் கருத்தை தாராளமாக சொல்லலாம் என்றார் பிக்ஷு. போதி விருட்சத்தின் அடியில் வீற்றிருந்த போது சித்தார்த்தர் ஞான ஒளி பெற்றார் என்பதை நான் நம்பவில்லை. எந்த தினத்தில் சித்தார்த்தர் மக்களுடைய துன்பத்தை துடைக்க வழி காண்பதற்காக கட்டிய மனைவியையும் பெற்ற மகனையும் உரிமை உள்ள ராஜ்யத்தையும் தியாகம் செய்துவிட்டு நள்ளிரவில் புறப்பட்டாரோ அப்போதே அவர் ஞான ஒளி பெற்றுவிட்டார் என்றுதான் சொல்கிறேன். அதை காட்டிலும் ஓர் அற்புதமான செயலை நான் எந்த வரலாற்றிலும் கேட்டதில்லை. ராமர் தன் தந்தையின் வாக்கை பரிபாலனம் செய்வதற்காக ராஜ்யத்தை தியாகம் செய்தார். பரதர் தன் தமையனிடம் கொண்ட பக்தியினால் ராஜ்யம் வேண்டாம் என்றார். ஹரிச்சந்திர மகாராஜா தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ராஜ்யத்தை துறந்தார். சிபி சக்கரவர்த்தியும் புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்துவிட்ட காரணத்தினால் தன் உடலை அறுத்து கொடுத்தார். ஆனால் சித்தார்த்தர் யாருக்கும் வாக்கு கொடுக்கவில்லை, யாரையும் திருப்தி செய்ய விரும்பவில்லை. மனித குலத்தின் துன்பத்தை போக்க வழி கண்டுபிடிக்கும் பொருட்டு தானாகவே எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு புறப்பட்டார். புத்த பகவான் போதி விருட்சத்தின் அடியில் ஞான ஒளி பெற்ற பிறகு இதை காட்டிலும் அற்புதமான செயல் ஏதேனும் செய்ததுண்டா? ஆகையால் அரண்மனையை விட்டு புறப்பட்ட போதே அவர் ஞான ஒளி பெற்றுவிட்டார் என்று சொல்வது தவறாகுமா என்று கேட்டார் இளவரசர். இவ்விதம் பொன்னியின் செல்வர் கூறிய மொழிகள் ஆச்சாரிய பிக்ஷுவின் செவிகளில் அமுத துளிகளைப் போல் விழுந்தன. ஐயா, தாங்கள் கூறுவதில் பெரிதும் உண்மை இருக்கிறது. ஆனாலும் போதி மரத்துக்கு அடியிலேதான் மக்களின் துன்பங்களை போக்கும் வழி என்னவென்று புத்த பகவானுக்கு உதயமாயிற்று. அதிலிருந்துதான் மக்களுக்கு பகவான் போதனை செய்ய தொடங்கினார் என்றார் அவர். சுவாமி, புத்த பகவானுடைய போதனைகளை கேட்டிருக்கிறேன். அந்த போதனைகளை காட்டிலும் அவருடைய தியாக செயலிலேதான் அதிக போதனை நிறைந்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நானும் அவருடைய செயலை பின்பற்ற விரும்புகிறேன். தாங்கள் என்னை தங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இளவரசர். இளவரசே, தங்களை ஒத்த சீடனை பெறுவதற்கு நான் எவ்வளவோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு வேண்டிய தகுதியும் எனக்கில்லை, தைரியமும் இல்லை. இலங்கையில் புத்த மகா சங்கம் கூடும்போது தாங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றார் பிக்ஷு. உடனே இளவரசர்,
தங்கள் தகுதியை பற்றி எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் தைரியத்தை பற்றி சொன்னீர்களே, அது என்ன என்று கேட்டார். ஆம் இளவரசே, தைரியமும் இல்லைதான். 2 தினங்களாக இந்த நாகைப்பட்டினத்தில் ஒரு வதந்தி பரவிக் கொண்டு வருகிறது. அதை யார் கிளப்பி விட்டார்கள் என்று தெரியவில்லை. தாங்கள் இந்த விகாரத்தில் இருப்பதாகவும், தங்களை புத்த பிக்ஷுவாக்க நாங்கள் முயன்று வருவதாகவும், ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிறார்களாம். இதனால் அநேகர் கோபம் கொண்டிருக்கிறார்கள். இந்த விகாரத்தின் மீது மக்கள் படையெடுத்து வந்து உண்மையை அறிய வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நான் புத்த மதத்தில் சேர்வதைப் பற்றி ஊரில் உள்ளவர்களுக்கு என்ன கவலை? நான் காவித் துணி அணிந்து சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொண்டால் இவர்கள் ஏன் கோபம் கொள்ள வேண்டும்? இத்தனைக்கும் எனக்கு கல்யாணம் கூட ஆகவில்லையே. மனைவி மக்களை விட்டுவிட்டு போகிறேன் என்று கூட குற்றம் சொல்ல முடியாதே என்றார் இளவரசர். இப்படி அவர் கூறி வாய் மூடுவதற்குள்ளே அந்த புத்த விகாரத்தின் வாசல் புறத்தில் மக்கள் பலரின் குரல்கள் திரண்டு ஒருமித்து எழும் பேரோசை கேட்கத் தொடங்கியது. பிக்ஷு அதை செவி கொடுத்து கேட்டுவிட்டு, இளவரசே, நான் கூறியது உண்மை என்று நிரூபிக்க மக்களே வந்துவிட்டார்கள் போலிருக்கிறது. இதை எப்படி சமாளிக்கப் போகிறேனோ தெரியவில்லை. புத்த பகவான் தான் வழிகாட்டி அருள வேண்டும் என்றார். சூடாமணி விகாரத்தின் சுற்றுப்புறங்களில் ஆயிரக்கணக்கான மக்களின் கூக்குரல் ஒலி கணத்துக்கு கணம் அதிகமாகிக் கொண்டு வந்தது. அத்தியாயம் 2. வந்தான் முருகையன். சூடாமணி விகாரத்துக்கு வெளியே கடல் பொங்கும் போது எழும் ஓசையைப் போல் மக்களின் இரைச்சல் ஒலி பெருகிக் கொண்டிருந்ததை சிறிது நேரம் ஆச்சாரிய பிக்ஷுவும் அருள்மொழிவர்மரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த புத்த விகாரமும் அதில் உள்ள பிக்ஷுக்களும் தம்மால் இந்த பெரும் சங்கடத்துக்கு உள்ளாகி இருப்பதை எண்ணி இளவரசர் மிகவும் மனக்கலக்கம் அடைந்தார். சுவாமி, என்னால் உங்களுக்கு இந்த தொல்லை உண்டானதை பற்றி வருத்தப்படுகிறேன் என்றார். இளவரசே, தங்கள் காரணமாக இதுபோல் 100 மடங்கு தொல்லை நேர்ந்தாலும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். தாங்களும் தங்கள் குடும்பத்தாரும் எங்களுக்கு செய்திருக்கும் உதவிகளுக்கு இது ஒரு கைமாறாகுமா என்று கேட்டார் பிக்ஷு. இவ்வாறு தலைமை பிக்ஷு சொல்லிக் கொண்டிருந்த போது இன்னொரு இளம் சந்நியாசி அங்கே பரபரப்புடன் வந்தார். சுவாமி, நிலைமை மிஞ்சி போய்விட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து நின்று இளவரசரை பார்க்க வேண்டும் என்று கூச்சலிடுகிறார்கள். இளவரசர் இங்கே இல்லை என்று நாங்கள் எவ்வளவு சொல்லியும் பயனில்லை. நாங்களே விகாரத்துக்குள் வந்து சோதித்து பார்க்க வேண்டும் என்று கூச்சலிடுகிறார்கள். அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வழி சொல்லாவிட்டால் பலாத்காரமாக உள்ளே புகுந்து விடுவார்கள் போலிருக்கிறது என்றார். அப்போது இளவரசர், குருதேவரே, எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது. கருணை கூர்ந்து கேட்க வேண்டும். தங்கள் சீடர்கள் நான் இங்கே இல்லை என்று ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இனி நான் ஜனங்களின் முன்னிலையில் போய் நின்றால் தங்கள் சீடர்களின் வாக்கை பொய்யாக்கியதாகும். அதனால் ஒருவேளை ஜனங்களின் மூர்காவேசம் அதிகமானாலும் ஆகலாம். அதை காட்டிலும் தங்கள் சீடர்களுடைய வாக்கை நான் மெய்யாக்கி விடுகிறேன். ஜனங்கள் இந்த விகாரத்துக்குள்ளே புகுவதற்குள்ளே நான் இங்கிருந்து போய் விடுகிறேன். இங்கிருந்து அரைக்காத தூரத்தில் ஆனைமங்கலத்தில் சோழ மாளிகை இருக்கிறது. அன்றைக்கு என் சகோதரியை பார்க்க சென்றபடி இப்போதும் உடனே கால்வாய் வழியே அங்கே போய்விடுகிறேன். பிறகு சௌகரியமான போது திரும்பி வந்துவிட்டால் போகிறது என்று சொன்னார் இளவரசர். ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு இளவரசர் கூறிய அந்த யோசனை பிடித்திருந்தது. ஆமாம், அப்படி செய்தால் தங்களை உடனே வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். தங்கள் தமக்கையின் கருத்தையும் நிறைவேற்றியதாகும். ஆனால் கால்வாய் விகாரத்திலிருந்து வெளியேறும் இடத்திலும் ஜனங்கள் நிற்கலாம் அல்லவா? அவர்கள் படகில் தாங்கள் போவதை பார்க்க கூடுமே என்றார். குருதேவரே, அதற்கு ஒரு உபாயம் செய்ய முடியும். கூட்டத்தில் உள்ளவர்களில் யாரேனும் ஒருவன் விகாரத்திற்குள் வந்து தேடி பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுவோம். அப்படி வருபவனை இங்கே கொஞ்சம் தாமதப்படுத்தி வைத்திருந்தால் அதற்குள் இருட்டிவிடும். இளவரசர் வெளியேற சௌகரியமாயிருக்கும். அது மட்டுமல்ல, சீக்கிரத்தில் ஒரு பெரும் புயல் அடிக்கலாம் என்பதற்கு அறிகுறிகள் தென்படுகின்றன. இங்கிருந்து பார்க்கும்போதே கடல் அலைகள் மலை போல் எழுகின்றன. கடலின் ஆரவாரமும் அதிகமாகி விடுகிறது. ஒருவேளை பெரும் புயல் அடித்து நம்முடைய இந்த சங்கடம் தீர வேண்டும் என்பது புத்த பகவானுடைய சித்தமோ என்னவோ என்று கூறினார் இளம்பிக்ஷு. சுவாமி, தங்கள் சீடர் சொல்லும் வழியை பரீட்சித்து பார்க்கலாம் என்று எனக்கும் தோன்றுகிறது. உள்ளே ஒரு தனி மனிதன் மட்டும் வந்தால் ஒருவேளை அவனிடம் நான் பேசி அவனுடைய மனத்தை மாற்றுவது சாத்தியமாகலாம் என்றார் இளவரசர். ஐயா, அந்த யோசனையும் என் மனதில் இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு கோடிக்கரையிலிருந்து ஒரு படகோட்டியும் அவனுடைய மனைவியும் விகாரத்தின் வாசலில் வந்து இளவரசரை பற்றி விசாரித்தார்கள்.
இளவரசர் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். படகோட்டியின் மனையாள் பெருங்கூச்சல் போட்டாள். அந்த படகோட்டி தன்னுடைய பெயர் முருகையன் என்று சொன்னான். கோடிக்கரை தியாகவிடங்கர் மகன் என்றும் கூறினான். பிக்ஷு இப்படி கூறியதும், ஐயா, அவனை எனக்கு நன்றாக தெரியும். என்னுடைய விருப்பத்துக்கு விரோதமாக அவன் எதுவும் செய்ய மாட்டான். படகோட்டி முருகையனை மெதுவாக இங்கே அழைத்து வந்து விடுங்கள். நான் இட்ட கோட்டை அவன் தாண்டவே மாட்டான். இருட்டிய பிறகு திரும்பி வந்து அவனே என்னை படகில் ஏற்றி ஆனைமங்கலத்து சோழ மாளிகைக்கு அழைத்து போய் விடுவான் என்றார் இளவரசர். இளவரசே, இந்த காலத்தில் யாரையும் பூரணமாக நம்பி விடுவதற்கில்லை. இந்த படகோட்டியும் அவனுடைய மனைவியும் தான் 2 நாட்களாக இந்த பட்டினத்தில் தங்களை பற்றிய வதந்தியை பரப்பி இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்றார் பிக்ஷு. அப்படியே இருந்தாலும் அதனால் பாதகமில்லை. எப்படியேனும் யாரேனும் ஒருவனை விகாரத்துக்குள் அழைத்து வர வேண்டும் அல்லவா? அவன் கொஞ்சம் பெண்டாட்டி சொல்லுகிறபடி ஆடுகிறவன்தான். ஆனாலும் என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக மனையாள் சொல்வதை கூட கேட்க மாட்டான். முடியுமானால் அவனையே அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார் இளவரசர். ஆச்சாரிய பிக்ஷுவின் சம்மதத்துடன் இளைய பிக்ஷு வெளியே போனார். அவர் சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம், பெரிய பிக்ஷு, இளவரசே, என் மனம் ஏனோ நிம்மதியாகவே இல்லை. நானும் வெளியிலே சென்று பார்த்து வருகிறேன். ஜனங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதை நேரில் அறிந்து கொண்டு வருகிறேன். என்னுடைய தவறினால் இந்த புராதனமான சூடாமணி விகாரத்துக்கும் கேடு வரக்கூடாது. தங்களுக்கும் தீங்கு ஏதும் நேரக்கூடாது என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். அத்தியாயம் 3. கடல் பொங்கியது. விகாரத்துக்கு வெளியே ஆச்சாரிய பிக்ஷு கண்ட காட்சி அவருக்கு கதிகலக்கம் உண்டாக்குவதாய் இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தோற்றமும் அவர்கள் போட்ட கூச்சலும் அவர்கள் ஆவேசம் கொண்டவர்கள் என்பதை காட்டின. அந்த ஆவேசத்தை குரோத வெறியாக செய்வது மிக எளிதான காரியம். பலருடைய கைகளில் வாள், வேல், தடி முதலிய ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். இன்னும் சிலரின் கையில் கடப்பாறைகள் இருந்தன. இலங்கை போர்கள் காரணமாக சோழ மக்களுக்கு ஏற்பட்டிருந்த ஆத்திரம் அந்த தீவில் வியாபகமாயிருந்த பௌத்த மதத்தின் மேலும் ஓரளவு திரும்பி இருந்தது. ஏதாவது ஒரு சிறிய காரணம் ஏற்பட்டால் போதும், தமிழகத்தில் மிஞ்சியிருந்த பௌத்த விகாரங்கள் மீதும் அவற்றில் வாழ்ந்த பிக்ஷுக்கள் மீதும் பழி தீர்த்து கொள்ள பாமர மக்கள் சித்தமாயிருந்தார்கள். பொன்னியின் செல்வரை கொடுத்து விடுங்கள், இல்லாவிடில் விகாரத்தை இடித்து தரைமட்டமாக்கி விடுவோம் என்பவை போன்ற மொழிகள் ஏக காலத்தில் ஆயிரக்கணக்கான குரோதம் நிறைந்த குரல்களிலிருந்து வெளியானது. அதே சமயத்தில் கடலின் பேரோசையும் அதிகமாகிக் கொண்டிருப்பதை ஆச்சாரிய பிக்ஷு கவனித்துக் கொண்டார். அளவில்லாத வேகம் பொருந்திய கொடும் புயல் கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதிசீக்கிரத்தில் புயல் கரையை தாக்கப் போகிறது. இந்த மக்களால் ஏற்படும் அபாயத்துக்கு பிழைத்தாலும் புயலின் கொடுமையிலிருந்து விகாரம் தப்பி பிழைக்க வேண்டுமே என்ற கவலை பிக்ஷுவுக்கு ஏற்பட்டது. இதற்குள் வாலிப பிக்ஷு கையமர்த்தி சமிகை செய்து ஆத்திரம் கொண்ட மக்களின் கூட்டத்தில் சிறிது இரைச்சல் அடங்கும்படி செய்திருந்தார். மகாஜனங்களே, எங்கள் தலைவரை அழைத்து வந்திருக்கிறேன். சற்று நிம்மதியாயிருங்கள். உங்களில் ஒருவரையோ இருவரையோ குறிப்பிடுங்கள். அவர்கள் விகாரத்துக்குள் வந்து தேடி பார்க்கட்டும். திரும்பி வந்து அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு சம்மதம்தானே? உங்களில் யார் என்னுடன் விகாரத்துக்குள் வருகிறீர்கள் என்று வினவினார். கூட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் நான் வருகிறேன், நான் வருகிறேன் என்று கூச்சலிட்டார்கள். அப்படி வருகிறவர்கள் இளவரசரை அடையாளம் காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றார் இளம் பிக்ஷு. அப்போது ராக்கம்மாள், நான் இளவரசரை சமீபத்தில் பார்த்திருக்கிறேன் என்று கூவினாள். அப்போது முருகையன் குறுக்கிட்டு, சுவாமி, இவள் கூறுவது முழுவதும் சரியல்ல. இவள் இளவரசரை சமீபத்தில் பார்க்கவில்லை. நான் சென்ற 1 மாதத்துக்குள்ளே ஈழ நாட்டில் பொன்னியின் செல்வரை பார்த்தது உண்மை. அவரை நான் சுலபமாக அடையாளம் கொண்டு கொள்ள முடியும் என்று கூறினான். அப்படியானால் நீதான் இந்த வேலைக்கு தகுதியானவன். உன் மனைவி சொல்வதிலும் தவறு கிடையாது. நீ பார்த்தது இவள் பார்த்தது போலத்தான் என்று எண்ணி சொல்லியிருக்கிறாள். இப்போதும் நீ விகாரத்துக்குள் தேடி பார்த்துவிட்டு வந்து சொன்னால் இவள் ஒப்புக்கொள்ளுவாள். பிக்ஷுக்கள் தவம் செய்யும் புத்த விகாரத்துக்குள் பெண் பிள்ளைகளை விடுவதில்லை என்று உன் மனைவிக்கு தெரிந்துதான் இருக்கும். ஆகையால் நீ வா இங்கே என்று இளம் பிக்ஷு கூறினார். அப்போது ஆச்சாரிய பிக்ஷு வெளியே வந்தார். மகாஜனங்களே, இதோ எங்கள் ஆச்சாரியரும் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏதேனும் கேட்க வேண்டியது இருந்தால் அவரை கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்குள் நான் இந்த மனிதனை அழைத்து போய் விகாரத்தை சுற்றி காண்பித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி படகோட்டி முருகையனை அழைத்து கொண்டு போனார் இளம் பிக்ஷு. ஆச்சாரிய பிக்ஷுவை பார்த்ததும் மக்கள் மனதில்
சிறிது பயபக்தி உண்டானது. ஆச்சாரிய பிக்ஷு சற்று நேரம் அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவர்களுக்கு பின்னால் தெரிந்த கடலையும் நோக்கினார். மகாஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து கூடியிருப்பதன் நோக்கத்தை நான் அறிந்து கொண்டேன். சக்கரவர்த்தியின் திருக்குமாரரும் பொன்னியின் செல்வருமான இளவரசர் மீது உங்களுக்கெல்லாம் எவ்வளவு அன்பு உண்டு என்பது இன்றைக்கு எனக்கு தெரிந்தது. உங்களை எல்லாம் விட நாங்களும் பொன்னியின் செல்வர் மேல் அன்புடையவர்களாய் இருக்கிறோம். அதற்கு காரணங்கள் பல உண்டு. பிக்ஷு இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போது ஒருவன் குறுக்கிட்டு, அதனாலே தான் எங்களுக்கு அச்சமாய் இருக்கிறது. உங்களுடைய அன்பு அபரிமிதமாக போய் எங்கள் இளவரசரின் தலையை மொட்டையடித்து காவி துணி கொடுத்து பிக்ஷுவாக்கி விடுவீர்களோ என்று பயப்படுகிறோம் என்றான் அவன். அவனைச் சுற்றி நின்றவர்கள் பலர் இதை கேட்டதும் கலீர் என்று கேலிச் சிரிப்பு சிரித்தார்கள். அதை கேட்ட ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு எப்படியோ ஒருவித ஆவேசம் ஏற்பட்டு விட்டது. சக்கரவர்த்தியின் திருக்குமாரரும் பொன்னியின் செல்வருமான இளவரசர் அருள்மொழிவர்மரை புத்த சமயத்தை ஏற்றுக்கொள்ளும்படி நான் ஒரு நாளும் கோரமாட்டேன். அவரே முன்வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உலகை ஆள பிறந்தவரும் உங்கள் அன்பை கவர்ந்தவருமான கோமகனை தலையை மொட்டையடித்து காவி துணி அளிக்கும் கைங்கரியத்தை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். அதற்கு உடந்தையாகவும் இருக்க மாட்டேன். இவ்வாறு புத்த பகவானுடைய பத்ம சரணங்களின் மீது ஆணையாக சபதம் செய்கிறேன். இடிமுழக்கம் போன்ற கம்பீரத்துடன் உணர்ச்சி ததும்ப கூறிய இந்த மொழிகளை கேட்டதும் அங்கே கூடியிருந்த மக்களின் உள்ளங்களும் ஒரு பெரிய மாறுதலை அடைந்தது. ஆச்சாரிய பிக்ஷு தொடர்ந்து கூறினார். சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரை குறித்து நீங்கள் எல்லோரும் இவ்வளவு அக்கறை கொண்டிருப்பது இயல்புதான். பொன்னியின் செல்வரை குறித்த கவலை இப்போது உங்களுக்கு தீர்ந்து போயிருக்கலாம். இனிமேல் உங்கள் குடும்பம், வீடு, வாசலை பற்றி சிறிது கவலை கொள்ளுங்கள். மகாஜனங்களே, இதுவரையில் நாம் இந்த பக்கத்திலேயே கேட்டுமிராத கொடும் புயல் நம்மை நெருங்கிக் கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. அதோ உங்கள் பின்பக்கமாக திரும்பி பாருங்கள். ஆச்சாரிய பிக்ஷு இப்படி கூறியதும் ஜனங்கள் திரும்பி பார்த்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் என்றுமே காணாத அதிசயமான காட்சியை கண்டார்கள். அதிசயமான காட்சி மட்டுமன்று, அது பயங்கரமான காட்சியும் தான். கடல் பொங்கி மேல் உயர்ந்து வானத்தில் மேலே மேலே வந்து கொண்டிருந்தது. அந்த கரிய நிற தண்ணீர் மலையானது நின்ற இடத்தில் நிற்கவில்லை, மேலே மேலே நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஜனங்கள் நின்ற இடத்திலிருந்து பார்க்கும்போது அந்த மலையானது அவர்கள் இருக்குமிடம் வரையில் வந்தால் அவர்கள் மட்டுமல்ல, சூடாமணி விகாரமே மூழ்கி போவது திண்ணம் என்று தோன்றியது. இந்த காட்சியை பார்த்து மக்கள் பிரமித்து நின்றார்கள். ஆச்சாரிய பிக்ஷு மறுபடியும், அதோ நீங்கள் எல்லோரும் வசிக்கும் நாகைப்பட்டினத்தை பாருங்கள் என்று ஆச்சரியமான குரலில் சொன்னார். கடல் பொங்கி பண்டக சாலைகளும் சுங்கச்சாவடிகளும் இருந்த இடத்தையெல்லாம் தாண்டி கொண்டு வந்து பட்டினத்தின் தெருக்களிலும் புகுவதற்கு ஆரம்பித்திருந்தது. மகாஜனங்களே, ஒரு காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தை கடல் கொண்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அம்மாதிரியான விபத்து நமது நாகைப்பட்டினத்துக்கு வராமல் புத்த பகவான் காப்பாற்றுவாராக. ஆனாலும் நீங்கள் உடனே திரும்பிச் சென்று உங்கள் குழந்தை குட்டிகளையும் உடைமைகளையும் கூடுமானவரை காப்பாற்றிக் கொள்ள முயலுங்கள் என்று ஆச்சாரிய பிக்ஷு தழுதழுத்த குரலில் கூறினார். அதை கேட்டதும் ஜனக்கூட்டம் கடல் அலையைப் போலவே விரைந்து நகர்ந்து ஓட ஆரம்பித்தது. சற்று நேரத்திற்குள் முன்னால் பெரும் ஜனத்திரள் நின்று கொண்டிருந்த இடம் வெறுமையாக காட்சியளித்தது. படகோட்டி முருகையனின் மனைவி ராக்கம்மாள் மட்டும் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டு, என் புருஷன், என் புருஷன் என்று கத்தினாள். தாயே, உன் புருஷனுக்கும் ஒன்றும் ஆபத்து நேராது. பத்திரமாக திரும்பி வந்து சேருவான். நீ உன்னை காப்பாற்றிக்கொள் என்றார் பிக்ஷு. இல்லை இல்லை, என் புருஷனை விட்டுவிட்டு நான் எப்படி போவேன்? நான் கோயிலுக்குள் வருகிறேன் என்றாள் ராக்கம்மாள். கூடாது அம்மா, கூடாது. புத்த சந்நியாசிகள் வசிக்கும் விகாரத்துக்குள் பெண் பிள்ளைகள் வரக்கூடாது. உனக்கு தெரியாதா என்றார் பிக்ஷு. இச்சமயத்தில் அங்கே ஒரு மனிதன் வந்து ராக்கம்மாளை அணுகினான். அவளுடைய காதோடு ஏதோ சொன்னான். அவளுடைய கையை பிடித்து கரகரவென்று இழுத்தான். அவள் அவனுடன் வேண்டா வெறுப்பாக போகத் தொடங்கினாள். ஆஹா, இந்த மனிதன் யார்? இவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன உறவு என்று எண்ணிய வண்ணம் ஆச்சாரிய பிக்ஷு விகாரத்துக்குள் சென்றார். பொன்னியின் செல்வர் இருந்த இடத்தை அணுகினார். முருகையன் அதற்குள் அதிசயமெல்லாம் நீங்க பெற்றவனாக இளவரசர் கூறுவதை பக்தியுடன் கேட்டுக்கொண்டிருந்தான். முருகா, இன்று இரவு நீ திரும்பி வந்து என்னை படகில் ஏற்றி ஆனைமங்கலத்துக்கு அழைத்து போக வேண்டும் என்று இளவரசர் கூறினார். உடனே ஆச்சாரிய பிக்ஷு, இளவரசே, இரவு வரையில் காத்திருக்க வேண்டியதில்லை. ஜனக்கூட்டம் கலைந்து விட்டது. தாங்கள் இப்போதே புறப்பட்டு போகலாம் என்று சொன்னார். பின்னர் வெளியில் நடந்தவை சிலவற்றை வார்த்தைகளில் கூறினார். சுவாமி, ஜனங்கள்தான் கலைந்து போய் விட்டார்களே, நான் எதற்காக போக வேண்டும் என்றார் இளவரசர்.
அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? மேலும் பிக்ஷுக்களாகிய எங்கள் வாக்கை உண்மையாக்குவதாக சற்று முன்னால் சொன்னீர்கள் அல்லவா? அதை நிறைவேற்றி அருள வேண்டும் என்றார் பிக்ஷு. உண்மை என்னவென்றால், பொங்கி வரும் அந்த கடல் சூடாமணி விகாரத்தை சிறிது நேரத்துக்கெல்லாம் முழுகடித்துவிடும் என்று பிக்ஷுவின் உள்ளத்தில் ஒரு பீதி உண்டாகியிருந்தது. ஆகையால் இளவரசரை அவசரமாக அங்கிருந்து வெளியேற்ற அவர் விரும்பினார். ஆனைமங்கலம் கடற்கரையிலிருந்து கிழக்கே சற்று தூரத்தில் இருந்தது. ஆகையினால் பொங்கி வரும் கடல் அவ்வளவு தூரம் எட்ட முடியாது. எட்டினாலும் அங்குள்ள மிகப்பெரிய சோழ மாளிகை மூழ்கிவிடாது. இளவரசர் பிக்ஷுவின் கருத்தை உடனே ஏற்றுக்கொண்டார். படகுகளை கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். இதற்கிடையில் அங்கே கூடியிருந்த புத்த பிக்ஷுக்களை பார்த்து, ஆச்சாரிய பிக்ஷு, நாம் கருணையே வடிவமான புத்த பகவானைச் சேர்ந்தவர்கள். இப்போது நாகைப்பட்டினத்து மக்களுக்கு பெரும் சோதனை நேரிட்டிருக்கிறது. கடல் பொங்கி நகரத்துக்குள் புகுவதை கண்டேன். புயலின் வேகத்தினால் வீடுகளின் கூரைகள் சிதறி பறக்கின்றன. மரங்கள் தடதடவென்று முறிந்து விழுகின்றன. நீங்கள் அனைவரும் நாலாபுறமும் சென்று உங்கள் கண் முன்னால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். குழந்தைகளையும் வயோதிகர்களையும் முதலில் கவனியுங்கள். சமுத்திரராஜனின் கோபத்திலிருந்து எத்தனை பேரை காப்பாற்றலாமோ அத்தனை பேரை காப்பாற்றுங்கள். நான் வயதானவன். இங்கேயே இருந்து மாலை நேரத்து பூஜையை கவனித்துக் கொள்கிறேன் என்றார். இதை கேட்டதும் பிக்ஷுக்கள் அங்கிருந்து அகன்று சென்றார்கள். கால்வாயில் படகு வந்து சேர்ந்தது. இளவரசர் ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு வணக்கம் செலுத்தி விடை பெற்று அதில் ஏறிக்கொண்டார். முருகையனும் படகு தள்ளத் தொடங்கினான். படகு கண்ணுக்கு மறையும் வரையில் பிக்ஷு அதையே பார்த்து கொண்டு நின்றார். அவருடைய முகத்தைச் சுற்றி அபூர்வமான ஜோதி ஒன்று பிரகாசப்படுத்திக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 4. நந்தி முழுகியது. படகு கால்வாயில் போய்க் கொண்டிருந்த போது இளவரசர் நிமிஷத்துக்கு நிமிஷம் கால்வாயின் நீர்மட்டம் அதிகமாகிக் கொண்டிருப்பதை கவனித்தார். படகு தத்தளித்துக் கொண்டிருந்தது. முருகையன் அதை செலுத்துவதற்கு மிகவும் பாடுபட்டு கொண்டிருந்தான். புயலின் வேகமும் வினாடிக்கு வினாடி அதிகமாகிக் கொண்டிருந்தது. இருபுறமும் மரங்கள் சடசடவென்று முறிந்து விழுந்து கொண்டிருந்தன. நந்தி மண்டபத்தை நோக்கி படகு வந்தது. இளவரசர் அந்த மண்டபத்தை பார்த்தார். நந்தியின் தலைக்கு மேலே தண்ணீர் வந்திருந்தது. இதிலிருந்து நீர்மட்டம் எவ்வளவு உயர்ந்திருந்தது என்று தெரிய வந்தது. முருகையா, படகை சிறிது நிறுத்து என்று இளவரசர் கூறினார். முருகையன் படகை நிறுத்தினான். ஆனால் அதன் ஆட்டத்தை நிறுத்த முடியவில்லை. இளவரசர் படகிலிருந்து தாவி குதித்து நந்தி மண்டபத்தில் இறங்கினார். பிறகு அதன் அருகில் விழுந்திருந்த ஒரு மரத்தை பிடித்துக்கொண்டு மண்டபத்தின் மேல் சிகரத்தின் மீது ஏறினார். அங்கிருந்து சுற்றுமுற்றும் பார்த்தார். கால்வாய்க்கு கீழ்ப்புறம் முழுவதும் ஒரே ஜல பிரளயமாக இருந்தது. வடக்கே சூடாமணி விகாரம் இருந்த திசையை அருள்மொழிவர்மர் நோக்கினார். விகாரத்தின் வெளிப்படிக்கட்டுகள் வரையில் கடல் பொங்கி பரவியிருந்தது. பொன்னியின் செல்வருடைய மனதில் அப்போது ஒரு எண்ணம் உதயமானது. அது அவருடைய உடல் முழுவதும் சிலிர்க்கும்படி செய்தது. முருகையா, படகை திருப்பிக் கொண்டு போ, விகாரத்தை நோக்கி விடு என்றார் இளவரசர். அதிகம் பேசி பழக்கமில்லாதவனும் இளவரசரிடம் அளவிறந்த பக்தி கொண்டவனுமான தியாக விடங்கரின் மகன் ஏன் என்று கூட கேட்காமல் படகை திருப்பி சூடாமணி விகாரத்தை நோக்கி செலுத்தினான். வரும்போது ஆன நேரத்தை காட்டிலும் போகும்போது சிறிது குறைவாகவே நேரமானது. ஆனால் இளவரசருக்கோ ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக இருந்தது. படகு விகாரத்தை அடைந்த போது பொங்கி வந்த கடல் ஏறக்குறைய விகாரம் முழுவதையும் சூழ்ந்து கொண்டிருந்தது. நீர்மட்டம் மேலே ஏறிக்கொண்டும் இருந்தது. இளவரசர் படகிலிருந்து தாவி தண்ணீரில் முழுகாமல் இருந்த ஒரு மண்டபத்தின் மேல் தளத்தில் குதித்தார். அங்குமிங்கும் பரபரப்புடன் ஓடினார். விகாரத்தின் அடித்தளத்துக்கு அவர் போகாமல் மேல் மாடங்களின் ஒவ்வொரு பகுதியாக தேடிக்கொண்டு வந்தார். மேல் மாடங்களிலேயே சில இடங்களில் மார்பு அளவு தண்ணீரில் அவர் புகுந்து செல்ல வேண்டியிருந்தது. கடைசியில் கௌதம புத்தரின் உருவச்சிலை அமைந்திருந்த இடத்துக்கு இளவரசர் வந்து சேர்ந்தார். அந்த சிலையின் மார்பு அளவுக்கு தண்ணீர் ஏறி இருந்தது. அங்கே இளவரசர் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். தண்ணீரில் குனிந்தும் பார்த்தார். அவருடைய வாயிலிருந்து எழுந்த மகிழ்ச்சியும் வியப்பும் கலந்த ஆஹா என்ற ஒலி அவர் தேடி வந்ததை அடைந்து விட்டார் என்பதற்கு அறிகுறியாக இருந்தது. ஆமாம், புத்தர் சிலையின் அடியில் தண்ணீருக்குள்ளே புத்த பகவானின் காலடியை பிடித்துக்கொண்டு ஆச்சாரிய பிக்ஷு உட்கார்ந்து கொண்டிருந்தார். பொன்னியின் செல்வர் தண்ணீரில் மூழ்கி பிக்ஷுவின் கரங்கள் இரண்டையும் சிலையிலிருந்து பலவந்தமாக விடுவித்து அவரை தூக்கி எடுத்தார். தண்ணீருக்குள்ளே பிக்ஷுவை தூக்குவது லேசாக இருந்தது. தண்ணீருக்கு வெளியே வந்த பிறகு அவ்வளவு லேசாக இல்லை. ஆஜானுபாகுவான பிக்ஷுவின் உடல் கனம் இளவரசரை திணறச் செய்தது. முருகையா, முருகையா, இங்கே வா என்று குரல் கொடுத்தார் இளவரசர். இதோ வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே முருகையன் படகை கொண்டு வந்தான். பொன்னியின் செல்வர்
ஆச்சாரிய பிக்ஷுவை தூக்கிக் கொண்டு படகை நோக்கி விரைந்து சென்றார். அவருடைய கால்கள் தடுமாறின. அத்தியாயம் 4 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில அடுத்து வரும் அத்தியாயங்கள கேட்கலாம். நன்றி.